புத்தாண்டே வருக வருகவே, இந்த பூமி எங்கும் வளங்கள் தருகவே. புத்தாண்டே வருக வருகவே, இந்த பூமி எங்கும் வளங்கள் தருகவே. புதிய ஆண்டதின் பிறந்த நாளிலே, புதிய உறவிலே மகிழ்ந்து வாழவே, ஒன்று கூடி உள்ள மகிழ வாழ்த்து கூறுவோம். புத்தாண்டே புத்தாண்டே வருக வருகவே, இந்த பூமி எங்கும் வளங்கள் தருகவே. அருளும் பொருளும் தந்து என்றும் நம்மை காக்கவே, இறைவனாசி அருளும் புதிய இனிய ஆண்டிது. அருளும் பொருளும் தந்து என்றும் நம்மை காக்கவே, இறைவனாசி அருளும் புதிய இனிய ஆண்டிது. உறவின் கரங்களாக ஒன்று கூடுவோம், உறவின் கரங்களாக ஒன்று கூடுவோம். உரிமைகளை பெற்று நாமும் மகிழ்ந்து வாழுவோம், உரிமைகளை பெற்று நாமும் மகிழ்ந்து வாழுவோம். புத்தாண்டே புத்தாண்டே வருக வருகவே, இந்த பூமி எங்கும் வளங்கள் தருகவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான பாடலை நாம் கேட்டோம். புத்தாண்டே வருக வருகவே என்று சொல்லி, அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை நாம் வரவேற்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒரே குடும்பமாய் இணைந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைவாழ்வை கொடுப்பாராக. ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகபூர்வமான வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்து அவருடைய முகத்தை உங்கள் மீது திருப்பி ஒளிர செய்வாராக. அதற்காக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புத்தாண்டு நாளை தான் நம் தாய் திருச்சபையானது கடவுளின் தாய் அன்னை மரியாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எனவே நாமும் நம்முடைய திருச்சபையோடு இணைந்து கடவுளின் தாய் அன்னை மரியாள் என்கின்ற விசுவாசத்தோடு விவிலியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து அன்னை மரியாளுக்கு உள்ள வணக்கத்தை நாம் செலுத்தி அவர் வழியாக தந்தை கடவுளிடம் அவருடைய மகனிடம் நாம் கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் மூவொரு தெய்வமாய் இருந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பரிசுத்தமாய் இருந்தார்கள். நம்மிடம் பரிசுத்த குறைவு இருக்கலாம். கடந்த ஆண்டில், இந்த ஆண்டு முழுவதும் நாம் பாவங்கள் செய்து நாம் உளையான சேற்றில் உழண்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை இன்றும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய கிருபையே. எனவே நாம் செய்த பாவங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த புத்தாண்டு திருப்பலியிலே இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. அன்பிற்கு உருவான இறைவா, புனித மரியாணி வளமாயன கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து
உன் மீது ஆசி பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்னான்மா இந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து இந்த நெஞ்சம் மகிழுகின்றது. இன்னான்மா இந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து இந்த நெஞ்சம் மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் சிறு குற்ற மனிதரை சிதறடித்தார், நெஞ்சில் சிறு குற்ற மனிதரை சிதறடித்தார். இன்னான்மா இந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை அடக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை அடக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். இன்னான்மா இந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து இந்த நெஞ்சு மகிழுகின்றது. இரண்டாம் வாசகம். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பி அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடும் அருளை கொடுத்தார். ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் இறை மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடன் நிதம் வாழ்க. பேருடை பெண்ணை நீ வாழ்க, மனக்குளம் திருமையை நிதம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 வரை. இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தபோது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் நான் சொன்னது போல இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று சொல்லக்கூடிய இந்த பெரு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து அன்னை மரியாளோடு இணைந்து பரிசுத்தமாய் இருந்து தந்தை கடவுளை அவருடைய மகன் வழியாக மாட்சிப்படுத்துவது ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம் நம்முடைய வரலாற்றிலும் நம்முடைய வாழ்க்கையிலும். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அது நம்மளுடைய தாய் நமக்கு கொடுத்த ஒரு இரக்கம் என்று சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அது சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய கைவன்மையை பெற்று இருக்கின்றது. பாருங்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை அன்போடும் பாசத்தோடும் வளர்க்கிறார்கள். என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக ஒரு வேலையில் சேர வேண்டும், வேலை செய்து அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் ஏக்கங்களும் ஒவ்வொரு தாய்மார்களுடைய மனதிலும் ஒவ்வொருடைய தந்தைமாருடைய மனதிலும் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு வானதூதர் வழியாக தரிசனமாகி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்ன பொழுது அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னை மரியாள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்தாவின் வல்லமையால் அவர் கருவுற்றார். அதன் பிறகு தன்னுடைய உறவினரான எலிசபெத் அம்மாவை போய் பார்த்தார்கள். அவரும் கருவுற்று இருந்தார். எனவே ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இளமை பருவத்தில் இருந்த அன்னை மரியாளை ஆண்டவர் தேற்றி அவருடைய அருளும் இரக்கமும் கூட இருந்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த உதிரத்தில் தாங்கி மீட்பராக நமக்கு கொடுத்தார். அதைத்தான் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்தில் அழகாக சொல்லுகின்றது,
புதிய ஆண்டிற்கான ஆசீர்வாதம், இது குருத்துவத்திற்கான ஆசீர்வாதம் என்றும் சொல்லலாம். நீங்கள் ஒரு குருவானவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரத்திலே அந்த ஆண்டு முழுவதும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? எங்கு நற்செய்தி கூட்டம் நடக்கின்றது, எங்கு ஆண்டோடைய வார்த்தையை அவர்கள் பிரிண்ட் போட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஏமாந்து போக கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து இந்த ஆண்டில் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி உங்களோடு ஆண்டவர் பேசக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தியானித்து அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எனவே தவறாக புரிந்துவிட்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஏமாந்து போக கூடாது. எனவே கவனமாய் இருக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கட்டளை இடுகின்றார். எனவே ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் நாம் திருப்பலியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, குருவானவர்களை பார்த்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவர் ஆரோன் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். குருவானவராய் இருக்கக்கூடிய அந்த ஆரோனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவரை ஆசீர்வதித்து திருப்பொழிவு செய்து அவர் வழியாக அந்த இஸ்ரவேல் குலம் முழுவதையும் அவர் ஆசீர்வதிப்பதை இந்த நாளில் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, 2ஆம் வாசகத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராய் இந்த உலகத்திற்கு வருவார் என்பதை கலாத்திய மக்களுக்கு பவுலடியார் எழுதக்கூடிய நேரத்திலே அழகாக சொல்லுகின்றார். பெண்ணிடம் பிறந்தவராய் அவர் வருவார் என்று சொல்லுகின்றார். யூத கலாச்சாரத்தின்படி, யூத மொழியின்படி பெண் என்றால் கன்னி என்று அர்த்தம். எனவே அதைத்தான் அவர் மேற்கூறியிட்டு சொல்லுகின்றார். அன்னை மரியாளை குறித்து அங்கு பேசுகின்றார். அவர் வழியாகத்தான் நமக்கு மீட்பு வரும் என்று சொல்லுகின்றார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் எசையாவுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்துவதை தான் அவர் அருமையாக பவுலடியாரும் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன சமாதானத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆண்டவரிடம் திரும்புங்கள். ஒருவேளை இந்த கடந்த ஆண்டிலே இந்த 31வது நாளிலே நாம் சில முடிவுகளை எடுத்திருப்போம். நான் இனி குடிக்க மாட்டேன், புகையிலை பழக்கங்களை நான் கைவிட்டு விடுவேன், நான் தவறான பாதையில் நடக்க மாட்டேன், என்னுடைய மனைவியை நான் அன்போடு வழிநடத்துவேன், என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பேன், அதே போல் பிள்ளைகளும் நான் நன்றாக படிப்பேன், என்னுடைய தாய் தந்தைகளை மதித்து நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் பொருத்தனை செய்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களையும் செய்த பொருத்தனையில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடி, சாத்தான் உங்களை வஞ்சித்து விடாதபடி நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டுமே என்றால் அன்னை மரியாளிடம் நீங்கள் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாளை கடவுளே அவருடைய தாயாராக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை தான் இந்த நாளில் நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே. இடையர்கள் தங்களுடைய இடைகளை ஆடுகளை காவல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வானதூதர் அவருக்கு தரிசனம் ஆகி அன்னை மரியாளை பற்றியும் புனித சூசையப்பரை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராய் பிறந்து வந்திருக்கிறார் என்பதையும் அவர் அழகாக வெளிப்படுத்தி சொன்னார். அதை கேட்ட உடனே அந்த வால் நட்சத்திரத்தை பின் தொடர்ந்து அவர்கள் வந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து வந்து எங்கு அந்த நட்சத்திரம் என்னதோ அதை பார்த்தார்கள். அதே போல் ஞானிகளும் வந்தார்கள். ஆண்டவர் வெளிப்படுத்திய பிறகு அவர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தை அவர்கள் தொடர்ந்து வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அது போல அந்த ஞானிகளை போல இந்த நாளில் நம்மளுக்கு நற்செய்தியில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த இடையர்களை போல ஆண்டவரை
தேடி நாம் போகக்கூடிய வேளையிலே ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எனவே நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எவ்வாறு இருளில் இருந்த மக்கள் ஒளியை கண்டு கொண்டார்களோ அதே போல் ஒளியை ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் கண்டுகொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அன்னை மரியாளை பற்றி சொல்ல வேண்டுமே என்றால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை மரியாள் ஒரு தூய்மையான ஒரு பெண்ணாக அந்த உலகத்தில் இருந்தார். எனவே அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆதி காலத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாளை தான் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எவ்வளவோ அழகான பெண்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள், கன்னி பெண்கள் இருந்தார்கள், யாரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அன்னை மரியாள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான செல்ல குழந்தையாக தந்தை கடவுளோடு இணைந்திருந்தார். எனவேதான் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து கடவுள் நமக்கு மீட்பரை கொடுத்தார். அந்த மீட்பர் வழியாக நாம் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவர் பக்கம் வந்து அவரிடம் ஜெபிக்க வேண்டும். குடும்பமாய் இருந்த ஜெபமாலை சொல்லுங்கள். எனக்கு அவன் செய்வனை வைத்து விட்டான், இவன் என்னை ஏமாற்றி விட்டான், இவன் என்னை பகைத்து விட்டான், இவன் எனக்கு எதிராய் சதி செய்து கொண்டு இருக்கின்றான் என்று சொல்லி ஜோசியக்காரனையும் பில்லி சூனியம் பார்க்கிறவர்களையும் தேடி அலைந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் இருக்கும். ஏனென்றால் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் இந்த பில்லி சூனியம் வைக்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேடி அலைகிறார்கள். எனவே ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவருடைய பக்கம் நீங்கள் திரும்புங்கள். எலியா தீர்க்கதரிசி அழகாக சொன்னாரே, நீங்கள் உண்மையான கடவுளை வழிபடுகிறீர்கள் என்றால் இந்த பக்கம் வாருங்கள், நீங்கள் போலியான தெய்வங்களை வழிபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த பக்கம் போங்கள் என்று சொல்லி அவர்களை பிரித்தாரே. அதே போல் ஆண்டவர் உங்களை பிரித்து விடுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி ஆரோன் வழியாக இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்து அவர்களை நான் என்னாலும் ஆசீர்வதிப்பேன், என்னுடைய முகத்தை அவர்கள் மீது திருப்பி ஒளிரச் செய்வேன் என்று சொல்லி ஒளிர செய்த கடவுள் நமக்கு மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கின்றார் அன்னை மரியாள் வழியாக. ஏனென்றால் அன்னை மரியாள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மீட்பு இல்லை. எனவே குடும்பமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுவோம். நீங்கள் பயணம் செய்யக்கூடிய நேரத்திலும் கூட நீங்கள் ஜெபமாலை சொல்லலாம். நீங்கள் ஜெபமாலை கையில் எடுத்துதான் ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்று இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அன்னை மரியாளை கூப்பிட்டு ஜெபமாலை சொல்லலாம். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் கூட இருக்கும். பள்ளியில் படிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவேளை நேரங்களில் நீங்கள் ஜெபமாலை சொல்லலாம். சின்ன ஜெபக்குழுவாய் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கின்றார், நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். எனவே இறை வார்த்தையில் நிலைத்திருப்போம், ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் தரக்கூடிய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று தொடர்ந்து இந்த புதிய ஆண்டின் திருப்பலியில் நாம் மன்றாடுவோமாக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார்.
தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே அநேக முடிவுகளை எடுத்து ஆண்டவருடைய பாதத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே நீங்கள் எடுத்த முடிவுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த தெய்வமே இறைவா, இதோ உமது திருச்சபை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமும் உள்ளமும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளை மக்களுக்கு அறிவித்து இழந்து போன திருச்சபையின் வரலாற்றை கட்டி எழுப்பும்படியாகவும் திருச்சபை கட்டி எழுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் இந்த கத்தோலிக்க காணொளியை நீர் அருமையாய் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. இதற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நன்றி. அநேக மக்கள் இதற்காக உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் உமது வார்த்தைகளை கேட்டு அவர்கள் உடலாலும் உள்ளத்தினாலும் ஆரோக்கியம் அடைந்து உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களையும் நாங்கள் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த ஆண்டை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க தெய்வமே இறைவா, இந்த 2021 ஆண்டில் எங்களுடைய தேசத்தை நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். மாற்று அரசுகளை கொடுத்து ஆண்டவரே, நல்லபடியாக மக்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்க வேண்டும் என்றும், அரசு அலுவலகங்கள் இருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்கி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்காமல் இருக்கும்படியாகவும், அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்ப வேலைக்கு ஏற்ப தகுந்த ஊழியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், நீர் அவர்களோடு கூட இருந்து செயலாற்றி ஞானத்தையும் அறிவாற்றையும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை பொருந்திய இறைவா, இதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு நீர்தான் நல்ல ஒரு தாயும் தகப்பனுமாய் இருக்கின்றீர். கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அனாதை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். குறிப்பாக கேன்சர் நோயினாலும், கிட்னி சம்பந்தமான நோயினாலும், ஹார்ட் சம்பந்தமான நோயினாலும், மூளை சம்பந்தமான நோயினாலும், நுரையீரல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை தொட்டு குணமாக்கும்படியாகவும் எல்லோருக்கும் நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தூய்மை அடைய செய்து நீர் அவர்களோடு கூட இருந்து வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, கடந்த ஆண்டிலே இந்த கொரோனா நோயினால் இறந்து போன ஒவ்வொரு ஆத்மாவையும் அது கரத்தில் தருகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை தருகின்றோம். யாரும் அறியாத ஆத்மாவை தருகின்றோம். என்னுடைய குடும்பங்களில் இறந்து போனவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் பங்கில் இறந்து போன மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் அது முகத்தை தரிசிக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தில் இறந்து போன நபர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு சுவாமி, நீர் அவர்களுடைய ஆத்துமாவை புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன இறைவா, அருமையான இளம் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்கள் எல்லோரும் நன்றாக படித்து அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்றும்
அதே போல் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் வாலிப வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்றும், திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய அழைப்பிற்கு ஏற்ப விசுவாசத்தோடும் ஒவ்வொருவரும் புரிந்து உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். விண்ணகம் எனக்கு அரியணை, மண்ணகம் எனக்கு கால்மனை என்று சொன்ன என் அன்பு நேசரே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எளிய மனதோடு உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கருணையை காட்டிக் கொண்டிருக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். அன்பார்ந்த இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கினீரையும், உம்மை தொட்டவர்கள் அனைவரும் குணமடைந்தது போல் நீர் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உருவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உருவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உருவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் இந்தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் இந்தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் இந்தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் இந்த வாழ்வே காணிக்கை தந்தேன் உன் மலர்பாதம். தெய்வீக பலியில் உருவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தில் நலனுக்காகவும் உமது கையில் இருந்திய பலியை ஏற்றுக்கொள்வாராக. வல்லமை பொருந்திய இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதாம் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படிகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம் பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
அழைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளம் ஆனீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பேரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. விழியெங்கும் சுடர் வீசும் மொழி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூரும் உனதன்பை புரியாமலே. தொடுந்தூரம் இருந்தாலும் நீதான் இன்றே, உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவே. மணவாசல் திறந்தே உன்மயமாகுவேன், கருணை உன் வடிவல்லவா.
கடவுள் உன் பேரல்லவா, கிடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். எனவே வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு தேவை. ஆண்டவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே ஆண்டவரோடு இணைந்திருக்கும்படியாகவும் ஆண்டவர் தரக்கூடிய அந்த வல்லமை ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே, இந்த புதிய நாளில் இந்த புதிய ஆண்டில் நீர் கொடுத்த அந்த கல்வாரி பலிக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றீரேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி ஆண்டவரே, தொடக்க காலத்தில் இருந்து இந்த காலம் வரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சில நேரங்களில் தவறக்கூடிய வேளையிலும் தந்தை தன்னுடைய மகனை திருத்துவது போல் நீர் எங்களை திருத்தி மீண்டும் உம்மோடு சேர்த்துக் கொள்வதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை வழி தப்பி போன ஆடுகளை போல் இருந்திருக்கின்றோம். உலகத்திற்கு பின்பாக சென்று நீர் கொடுத்த மேன்மையும் அருளையும் இழந்து போய் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்ற எங்களோடு கூட இருந்து நீர் செயலாற்றுவீராக. பரிசுத்த உள்ளத்தை தருவீராக. உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. அன்னை மரியாள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரை பாதுகாத்து அவருடைய கண்ணிமை கெடாதபடி நீர் அவர்களோடு கூட இருந்து எப்பொழுதும் அன்னை மரியாளை தேற்றி அவருக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்தது போல் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. யார் யாரெல்லாம் எனக்கு ஆண்டவருடைய அருள் மட்டும் போதும், அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்று இந்த நாளிலே இந்த புதிய ஆண்டிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ நீர் அவர்களோடு பேசுவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் யாருக்கும் பாகுபாடு பார்க்காத தெய்வம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக, மகிழ்ச்சியை கொடுப்பீராக, இழந்து போன வேலையை கொடுப்பீராக, இழந்து போன தொழிலை கொடுப்பீராக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை வாக்கிய பண்ணி கொடுப்பீராக, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கு துணை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கனிவு கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த நேரத்திலே தலை வணங்கி ஆண்டவர் தரக்கூடிய அந்த மகிமையின் குருத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி உம்மை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் மீது ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அமைதி அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே,
அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உளம் கவர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, குழையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, குழையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமாய் போகிறது, யாரும் எல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம் எங்கள் உள்ளதை எல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.